10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று நிறைவு. விடைத்தாள் திருத்தம் ஏப்ரல் 12 தொடங்குகிறது. திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மகாத்மா காந்தி தினசரி சந்தை வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று நிறைவு. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மாதம் மார்ச் 26ஆம் தேதி தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இத்தேர்வை 22,307 மாணவிகள் எழுதுகின்றனர். கோவில்பட்டி கல்வி மாவட்டங்களில் 106 மையங்களில் 10,854 மாணவர்கள், 11,453 மாணவிகள் என மொத்தம் 22,307 பேர் எழுதினர். மேலும் இதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் அருள்மிகு செந்திலாண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தேர்வு மையத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, காயாமொழி சீபா ஆதித்தனர் அரசு மேல்நிலைப்பள்ளி, நடுநாலுமூலைக்கிணறு அரசு பள்ளி, அமளிநகர் RC உயர்நிலைப்பள்ளி, திருச்செந்தூர் செந்தில்குமரன் மெட்ரிகுலர் மேல்நிலைப்பள்ளி சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் உற்சாகமாக தேர்வுகள் எழுதினர். கடைசி நாளான திங்கட்கிழமை சமூக அறிவியல் பாடம் தேர்வு நடைபெற்றது. காலை 10:15 மணிக்கு தொடங்கி மதியம் 1:15 மணிக்கு தேர்வு முடிவடைந்தது. தேர்வு நிறைவடைந்ததை அடுத்து தேர்வு மையங்களில் இருந்து வெளியே வந்த மாணவ மாணவிகள் தங்கள் வகுப்பில் பயின்றவர்களை சந்தித்து ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்தனர். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தில் முருகன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். எனக்கு இன்னைக்கு சோசியல் எக்ஸாம் செம ஈஸியாக இருந்தது. 3 நாளுமே நல்ல கோச்சிங் கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் நிறைய மார்க் எடுப்போம். எல்லா எக்ஸாமுமே ஈஸியாக இருந்தது. எல்லா எக்ஸாம்லேயுமே சென்டம் எடுக்கிற அளவுக்கு எழுதியிருக்கோம். தேங்க்யூ. செந்தில் முருகன் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். என் பேர் ஆறுமுகம். சோசியல் பரீட்சை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 3 நாள் நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. எங்களுக்கு சென்டம் எடுக்கிற அளவுக்கு வந்துடும். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது மேக்ஸ் பயாலஜி எடுக்கணும்னு இருக்கேன். வணக்கம். நான் செந்தில்குமரன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். 10th எக்ஸாம் எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. நாங்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கப்புறம் நாங்கள் 11th எல்லாருமே நல்ல குரூப் எடுப்போம். நான் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுக்கலான் இருக்கேன். என்னோடய ஆம்பிஷன் பேங்க் மேனேஜர் ஆகணுன்றது தான் என்னோட ஆம்பிஷன். என் பேர் ஞான ஆறுமுகம். 10th ஸ்டாண்டர்ட் செந்தில்குமரன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன். எல்லா எக்ஸாமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. சோஷியலில் எல்லாமே ரிப்பீட்டடாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி டோட்டல் எல்லாருக்குமே நல்லா தான் வரும். அதே மாதிரி நான் குரூப்பில் மேக்ஸ் பயாலஜி எடுக்க போகிறேன். என்னோட ஆம்பிஷன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். வணக்கம். செந்தில்குமரன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரியில் படிக்கிறேன். நான் தமிழ்ச்செல்வி பேசுகிறேன். இன்றைக்கி எல்லா எக்ஸாமுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. சோசியலும் எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நல்ல மார்க் எடுப்போம். மேக்ஸும் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் மேக்ஸ் கோயிலஜி குரூப் எடுக்க போகிறேன். வணக்கம். நான் செந்தில்குமரன் ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி சோசியல் எக்ஸாம் நாங்கள் எழுதணும். எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கிட்ட நாங்கள் 11th மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுக்க போகிறோம். வணக்கம். நான் செந்தில்குமரன் ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். எக்ஸாம் நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறேன் 11th. நான் செந்தில்குமரன் ஸ்கூலில் படிக்கேன். கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. டஃப்லாம் இல்லை. 1 வேர்ட்ஸும் அட்டன் பண்ணலாம், எல்லாமே அட்டன் பண்ணலாம். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் அட்டன் பண்ணேன். என் பேர் இதழியா அரசு உயர்நிலைப் பள்ளி நடுநாள்முலைக்கிணறு படிக்கும். நல்லா எழுதியிருக்கோம். என் பேர் மதிவதனி. நான் அரசு உயர்நிலைப் பள்ளி நடுநாள்முலைக்கிணறு படிக்கேன். எக்ஸாம் நல்லா எழுதிருந்தேன். எல்லா எக்ஸாமும் ஈஸியாக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா வருஷமும் இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த மேக்ஸ் குரூப். திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மகாத்மா காந்தி தினசரி சந்தை வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். திருச்செந்தூர் நகராட்சியின் வியாபாரிகள் மீதான விரோத போக்கை கண்டித்து திங்கட்கிழமை கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு வியாபாரி சங்கத்தின் சார்பில் நடைபெறும் என்று அறிவித்திருந்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு இந்து வியாபாரி சங்க தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் திருச்செந்தூர் மகாத்மா காந்தி தினசரி சந்தை வியாபாரிகள் சங்கத்தினர் திருச்செந்தூர் நகராட்சியை கண்டித்து தினசரி காய்கறி மார்க்கெட் வியாபாரிகளுக்கு புதிய கட்டிடத்தில் கடை ஒதுக்கீடு செய்யாமல் பொது ஏலம் மூலம் வழங்க முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். இதனை திருச்செந்தூர் தாலுகா காவல் ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி காந்தி தினசரி சந்தை வியாபாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதால் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தக்கூடாது என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தினசரி சந்தை வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டு நகராட்சியில் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தினால் பொதுமக்கள் நடமாட்டம் என்று வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட அனுமதியோட தான் கூட்டம் கூடணும், போராட்டம் நடத்தணும். அதே மாதிரி இந்த ஃபிளெக்ஸ் எல்லாமே வைக்கணும். இதுதான் தேர்தல் நடத்த விதிமுறை. அது இல்லாமல்
ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கூட்டம் கொடுக்கவோ வந்து சட்டப்படி தவறு. அப்படி பண்ணீங்க அப்படின்னா சட்ட விதிகளின்படி நீங்கள் அரெஸ்டில் வந்து ஒத்துழைக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கு சட்டங்கட்டங்கள்லாம் தெரியாது. உழைக்கிறவங்களுக்கு அவ்வளவு பேருக்கு சட்டம் தெரிஞ்சா சட்டப்படி எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால சட்டம் தெரியாத அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு காவல் கொடுக்கணும். என்ன அதனால நீங்க என்ன பண்ணணுமோ அதுக்கு சரியா சொல்லுங்க, சரியா செய்வாங்க. இவங்களுக்கு கடை கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த ஏழை என்ன பண்ணணுமோ அதை இது பண்ணுங்க. அது பொருளாதாரத்து வழியா அவங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப கம்மி. உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாருமே மக்கள் தான். மக்களோட மக்களா இருந்து நீங்களும் அவங்களுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி வேண்டுகிறேன். கோர்ட்ல ஏன் தெரிவிக்கல? அதுக்கு தான் நீங்க புரிய முடியுமா சொல்லிருக்கேன். இதுக்கு மேல புரிய முடியாது சொல்றேன் இல்லையா? உங்க சைடு அட்வொகேட் இருந்தா கூப்பிடுங்க. நான் அட்வொகேட்ட புரிய முடியுமா சொல்றேன். சும்மா சொல்லிட்டு இருக்க கூடாது. நீங்க யாருங்க சார்? நினைனா யாருங்க கடையில் போராட்டம் வந்துட்டா எல்லாத்துக்கும் சட்டப்படி நடவடிக்கை பெட்டிஷன் கொடுக்காம இருந்தா ரைட்டு. பெட்டிஷன் கொடுத்திருக்கீங்க, போராட்டம் நடத்த போறோம், கடையெடுப்பு போராட்டம் நடத்த போறோம். அதுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு மறுப்பு வந்து கொடுத்தாச்சு. சரியா? தேர்தல் உண்ணாவிரதம் உட்கார்ல மாநில தலைவர் வரவேற்கிறதுக்காக நிக்கல சார். காய்கறி மார்க்கெட் சார், காய்கறி மார்க்கெட் எந்த பிளெக்ஸ் சென்டர்ல அடிச்சீங்க? நீங்க எந்த பிளெக்ஸ் சென்டர்ல அடிக்காம கொடுக்குறீங்க? அப்படி எப்படி கொடுக்க முடியும்? எல்லாம் தெரிஞ்சுதானே பண்றீங்க நீங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து சொல்ல முடியாது சார். ஒத்துழைப்பு கொடுங்க சார். புரியுதா? ஒண்ணு மொத்தமா நின்னீங்கன்னா வந்துருக்கேன். ஏறுங்க, நான் என் போலீஸை வச்சு ஏத்தி விடுறேன். அவ்வளவுதான். சட்டப்படி நீங்க பண்றது குற்றம். அவ்வளவுதான். தேர்தல் நடத்த விதிமுறைகள் இருக்கும்போது போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம். இல்லன்னா முறையா அனுமதி ஆபீசர்ட்ட வாங்கி பண்ணுங்கன்ட்டு இப்படி மொத்தமா அங்க நிக்கிறீங்க. அங்க சொல்லியாச்சு. மறுபடியும் இங்க வந்து முதல்படியாக நம்ம சிவன் கோயில் பக்கத்துல எங்களுக்கு வந்து 15 வருஷ காலமா அங்க நாங்க தொழில் பண்ணோம். அங்க இடையூறா இருக்குன்னு சொல்லி எங்களை வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு நகராட்சி நிர்வாகம் தான் எங்களை இங்க வந்து கடையை அமைச்சு வச்சாங்க. வச்சு இதையும் வந்து அங்க 15 வருஷ காலம், இங்க 25 வருஷ காலம், 40 வருஷ காலமா நாங்க தொழில் பண்ணி இவ்வளவு நாள் இருந்திருக்கோம். புதுசா எங்க கடை கட்டினாங்க. அது எல்லாம் உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம்னு சொன்னாங்க. அனிதா அமைச்சர் அவர்களும் சொன்னாங்க எங்களுக்கு. ஆனா சொன்னது எதுவுமே எங்களுக்கு நடக்கல. அவங்க வந்து பொது ஏலன்னு பேப்பர்ல அறிக்கை கொடுத்துட்டாங்க. அதனால வெளிநபர்கள் எல்லாரும் வந்து கடை எடுத்துட்டாங்க. அதிகபட்சமா 20,000 22,000 வரைக்கும் வாடகை போயிருக்கு. நாங்க வந்து தினசரி வாடகை வந்து 20 ரூபா, மாசம் 600 ரூபா தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நிரந்தர வாடகை நிர்ணய வாடகைன்னு சொல்லி 1500 ரூபா போட்டு உங்க வியாபாரிகள்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் நாங்க ஏலம் விடுவோம்னு சொன்னாங்க. இப்போ பொது ஏலம்னு அறிவிச்சோன்னா எல்லாரும் வந்து ஏலம் எடுத்துட்டாங்க. அதுல எங்களால ஏலம் எடுக்க முடியல. நாங்க டிடியும் போட்டு பார்த்தோம். எங்களால அதை அவங்க கிட்ட எங்களால இது பண்ண முடியல. வெளியாட்கள் அவங்க பெரிய பெரிய முதலாளிகளா இருக்காங்க. நாங்க சிறு வியாபாரிகள். எங்களால இந்த கடையை வந்து 6 அடி கடை பார்த்துடுங்க. எங்களுக்கு ஒரு கடை எடுத்தா காணாது. குறைஞ்சபட்சம் ஒரு வியாபாரிக்கு 5 கடை இருந்தா தான் தொழில் பண்ண முடியும். இப்ப எங்க யாருக்குமே கடை தரல. 90% பேர் கடை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவ்வளவு பேருமே வந்து இன்னைக்கு அதனாலதான் நாங்க உண்ணாவிரத போராட்டத்துக்கு எல்லாத்துக்கும் மனு கொடுத்தோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து என்னென்னாச்சுன்னா அதை உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கக்கூடாதுன்னு காவல்துறை எங்களை கண்டிக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் நாங்கள் கேட்டுட்டோம். இப்போ வந்து நகராட்சி ஆணையத்தை எங்களை கூட்டு போய் பேசுகிறோம். உங்களுக்கு நிரந்தர முடிவு நாங்கள் எடுத்துறோங்கிறாங்க. இப்போ நாங்கள் கடை அடைக்கிறதுக்கு மெயினாக முடிவு வந்து என்னென்னா எங்களை வாடகை நிறுத்திட்டாங்க. இந்த 1ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் வாடகை லைசன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கரெக்டாக கரண்ட்டில் இருந்துகிட்டு இருந்தது. 40 வருஷ காலமாக நாங்கள் கட்டியிருக்கோம். ஆனால் இப்போ எங்களுக்கு உடனடியாக அதை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ எங்களுக்கு அந்த வாடகையும் போட்டு தரணும். எங்களை இருக்கிற இடத்துக்கு காலி பண்ண சொல்லக்கூடாது. தூத்துக்குடி எனது 2வது தாய் வீடு என அமளி நகரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி பேசினார். தூத்துக்குடி தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி எம்பி திருச்செந்தூர் நகராட்சி அமளி நகரில் வாக்குகள் சேகரித்தார். அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் கனிமொழி திறந்தவெளியில் சென்று பேசியதாவது: சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்சிதான் பாஜக ஆட்சி. வரக்கூடிய தேர்தலில் அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாகும். தமிழக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சியான இந்திய கூட்டணி ஆட்சியை மத்தியில் கொண்டு வர வேண்டும். அமளி நகர் மக்களின் கோரிக்கையை ஏற்று என்னுடைய மாநிலங்களவை நிதியிலிருந்து ரூபாய் 25 லட்சத்தில் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. அதேபோல் ரூபாய் 3 கோடி மதிப்பில் காங்கிரீட் சாலைகள் மற்றும் மீன் ஏலக்கூடம் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. மேலும் நீண்ட நாள் கோரிக்கையான தூண்டில் பாலம் அமைக்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அப்பணியும் முடிக்கப்படும். ராமநாதபுரத்தில் நடந்த மீனவர்கள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின்
மீனவர்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றினார். யார் உங்களுக்கு துணையாக இருக்கிறார்களோ, உங்களுக்காக பாடுபடுகிறார்களோ, நம்மை எல்லாம் பாதுகாக்கிறார்களோ அவர்களை நாம் மத்தியில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உறுதியோடு நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். தூத்துக்குடி என்னுடைய இரண்டாவது தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அன்பை பெற்றுள்ளேன். அந்த உரிமையில் கேட்கிறேன், உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து மீண்டும் உங்களோடு பணியாற்ற வாய்ப்பளிக்க வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். பின்னர் ஆலந்தலைக்கு சென்று வாக்குகள் சேகரித்தார். பகுதியில் இருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மணிக்கு கிட்டத்தட்ட 11:15 உங்களை பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய யார், உங்களுக்கு தேவையில்லாத சட்டங்களை கொண்டு வரக்கூடியவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். பிஜேபி என்னைக்குமே சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவர்கள், சிஏஏ சட்டமாக இருக்கட்டும், இல்லை என்றால் வெளிநாடுகளிலிருந்து மக்களுக்கு உதவி செய்ய வரக்கூடிய நிதியாக இருக்கட்டும், எல்லா கோரிக்கையை ஏற்று என்னுடைய மாநிலங்களவை நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு இன்று பயன்படுத்தி வாக்குச்சாவடி பணியாளர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சியை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டார். பாராளுமன்ற பொதுத் தேர்தல் 2024 நடைபெற உள்ளதை முன்னிட்டு திருச்செந்தூர் சிவந்தி ஆயத்தனார் கலைக்கல்லூரியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள வாக்குச்சாவடி பணியாளர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பு பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு வாக்குப்பதிவின் போது வாக்குப்பதிவு இயந்திரத்தை எவ்வாறு பாதுகாப்பாக கையாளுவது, எவ்வித முறைகேடும் இன்றி வாக்குப்பதிவை அமைதியாக நடத்துவது, மேலும் வாக்குப்பதிவின் போது வாக்காளர்கள் எந்தவித ஆவணங்களை கொண்டு வந்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்டவை குறித்து இந்த பயிற்சி முகாமில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் விளக்கி கூறினர். பயிற்சி வகுப்பு நடைபெறுவதை தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியர் கோ. லட்சுமிபதி நேரில் சென்று பார்வையிட்டார்.